Praise the Lord. Very good morning. Happy to see you all through this wonderful morning devotion video. இந்த மாதம் இந்த நவம்பர் மாதத்துல நாம் செய்ய வேண்டிய 3 முக்கியமான காரியங்கள் அப்படின்ற ஒரு தலைப்புல நாம் மார்னிங் டிவோஷன் வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். போன வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா, கடந்த மாதங்கள் முழுவதும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஒரு கிராட்டிடியூட் ஆட்டிடியூட் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்க, அதுக்கு இந்த மாதத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் மார்னிங் டிவோஷன் வீடியோ கொடுத்தேன். இந்த வீடியோல எதை பத்தி நான் பேச போறோம் அப்படின்னு சொன்னா, பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். இந்த நவம்பர் மாதத்தை எதற்காக நாம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னா, அடுத்த வருடத்திற்கான 2026க்கான ஒரு பிளானிங்காக ப்ரிப்பரேஷனுக்காக இந்த நவம்பர் மாதம் முழுவதையும் பயன்படுத்திக் கொள்ளணும். அதற்கு ஆதாரமாக ஒரு வேத வசனங்களை நாம் வாசிக்கலாம். லூக்கா 14 முதல் 30 வரை உள்ள வசனங்கள். உங்களில் ஒருவன் ஒரு கோபுரத்தை கட்ட மனதாயிருந்து அஸ்திபாரம் போட்ட பின்பு முடிக்க திராணி இல்லாமற் போனால் பார்க்கிறவர்கள் எல்லாரும் இந்த மனுஷன் கட்ட தொடங்கி முடிக்க திராணி இல்லாமற் போனான் என்று சொல்லி தன்னை பரியாசம் பண்ணாதபடிக்கு அதை கட்டி தீர்க்கிறதுக்கு தனக்கு நிர்வாகம் உண்டோ இல்லையோ என்று முன்பு அவன் உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பாராமல் இருப்பானோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வேதவசனம். இந்த வேதவசனங்களை ஆண்டவர் அவருடைய சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. இது கான்டெக்ஸ்ட் படி, இது அவரை ஃபாலோ பண்றவங்க என்னெல்லாம் முக்கியமா விட வேண்டியது இருக்கும், அவரை ஃபாலோ பண்றவங்க என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் கொடுத்தாரு. இதுல இருந்து நம்ம சில விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம். நெக்ஸ்ட் இயர்க்கு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னு. இதுல பாருங்க, ஒரு கோபுரத்தை கட்டுறோன்னா அதுக்கு எவ்வளவு செலவாகும், எவ்வளவு விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி எவ்வளவு செலவாகும் அப்படின்ற சொல்லி பிளான் பண்ணணும், ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் ஆகாம திடீர்னு எடுத்த உடனே நான் கோபுரத்தை கட்ட போறேன், எடுத்த உடனே வீடை கட்ட போறேன் அப்படின்னு சொன்னா அது ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. இப்ப 2026 வருது. நம்மளோட மிகப்பெரிய பழக்கம்னா கோ வித் ஃப்ளோ. போற போக்குல போவோம், அது பாட்டுக்கு வரட்டும் அப்படின்னு நம்ம பல நேரங்கள்ல ஜனவரில பைபிள் படிக்க ஆரம்பிப்போம். பைபிள் படிக்க ஆரம்பிச்சு நம்மளால முடிக்க முடியாது. அது ஜனவரி பாதியிலே எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஏன்னா நமக்கு ஒரு பிளான் கிடையாது, நமக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், நிறைய பேர் ஜெனிசிஸ் பிலீவர்ஸா இருப்போம். நிறைய பேர் பைபிள்ல பாத்தீங்கன்னா ஆதியாகமம் மட்டும் அழுக்கா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷம் ஆரம்பிக்கும் போதும் ஆதியாகமம் ஆரம்பிப்பாங்க, ஒரு ஜனவரி 15, 20 அதை அப்படியே டிராப் அவுட் பண்ணிடுவாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஒரு வருஷத்தை ரொம்ப பியூட்டிஃபுல்லா அழகா கழிக்கணும், அழகா அதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பிளான் ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு வருடத்தை ஆரம்பிக்கும் போது, ஒவ்வொரு செயல் ஆரம்பிக்கும் போது இந்த வசனங்கள் அழகா அதை தான் சொல்லுது. செல்லும் செலவை கணக்கு பார்ப்பாது இருப்பானோ. எப்படி அது போக போகுது, எப்படி அந்த வருஷம் ஆக போகுது அப்படின்னு கணக்கு பார்க்காம வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வருடத்துல உங்களுடைய பிளான் என்ன? டூ யூ ஹேவ் அ பிளான் ஃபார் 2026? எதுக்கெல்லாம் நான் பிளான் பண்ணணும்? உங்களுடைய ஸ்பிரிச்சுவலுக்காக ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுங்க, உங்களுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக. ஏன்னா எவ்வளவு தூரம் பைபிள் படிக்கணும், எவ்வளவு தூரம் ஜெபம் பண்ணணும், சபைக்கு வர்ற விஷயங்களை எப்படி பண்ணணும் அப்படின்னு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. ரெண்டாவது, உங்களுடைய எமோஷனல் ஹெல்த்துக்காக பிளான் பண்ணுங்க. எமோஷனல் ஹெல்த்தை ஸ்ட்ராங் ஆக்கிறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு. மூணாவது, உங்கள் இன்டெலெக்சுவல் பார்ட்டை டெவலப் பண்றதுக்கு, உங்களுடைய அறிவை டெவலப் பண்றதுக்கு என்ன புக்ஸ் படிக்க போறோம், அதுல எதை இன்வெஸ்ட் பண்ண போறோம், எந்த வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணுங்க. நாலாவது சோசியல் லைஃப், இந்த சமூகம் சார்ந்த விஷயங்களை நான் எப்படி இருக்க போறேன் அப்படின்னு. அஞ்சாவது, உங்க ஃபினான்ஸ், உங்களுடைய செலவு, இதை நம்ம எப்படி முக்கியமா கையாள போறோம், கடன் இருக்கு அதை அடைக்கிறதுக்கு என்ன பிளான் அப்படின்னு. இந்த நவம்பர் மாதம் முழுவதும் உட்கார்ந்து இந்த வசனம் சொன்னதை விட செல்லும் செலவை கணக்கு பார்ப்பது போல இந்த 5 விஷயங்களையும் நான் டெவலப் பண்றதுக்கு அடுத்த வருஷத்துல என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் போடுங்க. அந்த பிளானுக்கு ஒரு ஆக்ஷன் பிளானையும் பண்ணுங்க. இப்போ ஒண்ணுமே இல்லையா, ஒரு வருடம் முழுவதும் நான் வேதத்தை படிக்கணும் அப்படின்னு 2026ல ஒரு பிளான் போட போறீங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு நான் எவ்வளவு வேதவசனத்தை படிக்கணும், எத்தனை அதிகாரங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆக்ஷன் பிளான் போடுங்க. நெக்ஸ்ட் இயர் பிளான், நான் அடுத்த வருடம் ஆண்டவருக்கு 100ல 20 பங்கு கொடுக்க போறேன் அப்படின்னா அதுக்கு என்கிட்ட என்ன ஆக்ஷன் பிளான் இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்க வேண்டும். உங்களுடைய பிசிக்கல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்றதுக்கு, ஏன்னா அடுத்த வருடம் நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நான் என்ன பண்ணா ஸ்ட்ராங் ஆகலாம், அந்த ஆக்ஷன் பிளான் தேவை. வாக்கிங் பண்ணுமா, ஜிம்முக்கு போகணுமா, வெயிட் லிஃப்ட் பண்ணுமா, இல்லை ஹெல்த்தியா சாப்பிடணுமா, இல்லை சரியா தூங்கணுமா அப்படின்னு இப்படி எல்லா விஷயங்கள்லையும் நீங்க பிளான் பண்ணி போகும் பொழுது நம்ம எதுவுமே யோசிக்காம அப்படியே வாய்டா அல்லது போற போக்குல போய் ஒரு இயரை மீட் பண்றதுக்கும் இந்த பிளான் பண்ணி போய் ஒரு இயரை மீட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க. சில நேரங்கள் இந்த பிளான் பண்ணி போனது மாதிரி நடக்காம இருக்கலாம். அட்லீஸ்ட் நமக்கு ஒரு 70, 60, 80% அது ஃபுல்ஃபில் ஆயிட்டாலே நமக்கு அந்த இயர் சக்சஸ்ஃபுல்லான இயரா மாறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. நம்ம அடுத்த வருஷத்துல ஒரு 10 புக் படிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு 10 புக்கோட பேரை எழுதி வச்சு அந்த புக்கை படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்களேன். நீங்க எம்டியா வாய்டா போறதுக்கு இந்த மாதிரி போகும் பொழுது ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா நீங்க அந்த வருஷத்தை கட்டலாம். ரொம்ப அழகா நீங்க 2026
2026 ரீபில்ட் பண்ணலாம். இந்த வருஷங்களை நீங்க இழந்த பல விஷயங்களை அடுத்த வருஷங்கள்ல நீங்க கண்டிப்பா மீட்டு கொள்ள முடியும். இந்த வசனமும் நமக்கு அதான் சொல்லுது. அதுக்கு 3 முக்கியமான விஷயங்களை பண்ணும். ஒன்னு கவுண்ட் த காஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எப்படி அந்த கோபுரத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு செலவாகும்னு கவுண்ட் பண்ணாங்களோ அது மாதிரி அடுத்த வருஷத்தை செலவு பண்ண போற விஷயங்கள்ல கவுண்ட் பண்ணுங்க. நான் எதெல்லாம் பண்ண போறேன் அப்படின்னு கவுண்ட் த காஸ்ட். அண்ட் அது லே ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். நல்ல ஒரு அடித்தளத்தை இந்த 2 மாதங்கள்ல ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனை போட்டுட்டீங்கன்னா 2026ல நீங்க நல்லா பில்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். 3வது ஃபினிஷ் வெல். நல்லா அதை முடிக்கிறதுக்கு கடவுள் உங்களுக்கு அப்போ உதவி செய்வார். ஸோ இந்த காரியங்களை பயன்படுத்தி 2026 நல்லா பிளான் பண்ணி நல்லா ப்ரிப்பேர் ஆகி நீங்க ஃபேஸ் பண்ணுங்க. அது ஒரு பிளஸ்ஸட் இயரா உங்களுக்கு கண்டிப்பா மாறும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.